தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், பொய்யானை இடாதீர். நாங்கள் எல்லோருமே எங்களுடைய வாழ்க்கையிலே பொய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். இதற்காக பட்டம், பதவி, அதிகாரம், பணம், பொருள், சொத்து இவைகளுக்காக நாங்கள் பொய்மைக்குள் எங்களை நாங்கள் இட்டு செல்லுகின்றோம். பயம், பீதி, அச்சம் இவைகளினால் எங்களை பொய்மைக்குள் நாங்கள் எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும். பொய்யானை இடாதீர் என்று ஆண்டவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை தன்மையோடு உண்மைக்கு சாட்சியம் பகவர்களாகவும் உண்மையை எடுத்துச் செல்பவர்களாகவும் உண்மை நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் உண்மையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவன் இயேசு எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார், விரும்புகின்றார். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் பொய் சொல்லி தப்பட்டம் அடித்து பெருமைப்படுத்தி எங்களை நாங்களே பெருமைப்படுத்தி வாழாமல் ஆண்டவருக்கு உரிய ஏற்ற நல்ல உள்ளங்களாக பொய்மையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று உண்மை நிலையோடு உண்மை தன்மையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் முன்வர வேண்டும். எங்களுடைய சொற்களும் எங்களுடைய செயற்பாடுகளும் உண்மைக்கு சாட்சியம் பகர்வதாக அமைகின்ற பொழுது நாங்கள் இறைவனோடு உண்மைக்கு சான்று பகரும் உள்ளங்களாக நாங்கள் பயணிக்கின்றோம். பொய்மையை விட்டுவிட்டு உண்மையின் பாதையை நோக்கி வழிநடக்க நாங்கள் நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னை மரி மூலமாக இறை தந்தையின் பிள்ளைகளாக, உண்மையை எடுத்துரைக்கும் பிள்ளைகளாக, உண்மைக்கு சாட்சியம் பகரும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ முன்வருவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.